Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து courier booking delivery செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை இடையே வார்த்தை போர் அதிகரித்துள்ள நிலையில் கெட் அவுட் மோடி ஹேஷ்டேக் மீண்டும் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. தமிழகத்திற்கு நிதி தராவிட்டால் பிரதமரை தமிழக மக்கள் கெட் அவுட் மோடி என்று சொல்வார்கள் என துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருந்தார். இதற்கு பதிலளித்திருந்த அண்ணாமலை, சரியான ஆளாக இருந்தால் கெட் அவுட் மோடி என்று உதயநிதியால் கூற முடியுமா என கேள்வி எழுப்பியிருந்தார். இதனைத் தொடர்ந்து கெட் அவுட் மோடி ஹேஷ்டேக் தற்போது மீண்டும் ட்ரெண்ட் ஆகி வருகிறது. தனது வீட்டில் வந்து போஸ்ட் ஒட்டுவதாக கூறியுள்ள அண்ணாமலைக்கு பதிலடி கொடுத்துள்ள துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அண்ணாமலைக்கு தைரியம் இருந்தால் அண்ணா சாலைக்கு முதலில் வரட்டும் என காட்டமாக கேட்டிருந்தார். வழக்கம் போல் பிரச்சனையை திசை திருப்பவே நிதி விவகாரத்தில் தன்னை ஒருமையில் அண்ணாமலை பேசி வருவதாகவும் துணை முதலமைச்சர் சாடியிருந்தார். இதற்கு பதிலளித்துள்ள அண்ணாமலை, அண்ணா சாலைக்கு எங்கு எப்போது வர வேண்டும் என உதயநிதி கூறினால் அந்த இடத்திற்கு தனி ஆளாக வர தயார் என குறிப்பிட்டுள்ளார். டெல்லி மாநில முதலமைச்சராக ரேகா குப்தா பதவியேற்றுக் கொண்டார். 70 தொகுதிகள் கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு நடைபெற்ற தேர்தலில் பாஜக 48 இடங்களை கைப்பற்றி ஆட்சி அமைத்துள்ளது. இதனைத் தொடர்ந்து அக்கட்சியை சேர்ந்த ரேகா குப்தா முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டார். அவருடன் 6 அமைச்சர்கள் பதவியேற்றுக் கொண்டனர். டெல்லி ராம்லீலா மைதானத்தில் நடைபெற்ற பதவியேற்பு நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதிய முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்ட ரேகா குப்தாவிற்கு அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். டெல்லி முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள ரேகா குப்தா முதல் அறிவிப்பாக பெண்களுக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்க உத்தரவிட்டுள்ளார். டெல்லியில் ஆம் ஆத்மியிடம் இருந்து கைப்பற்றியுள்ள பாஜக 27 ஆண்டுகளுக்கு பிறகு ஆட்சி அமைத்துள்ளது. தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல்வேறு வாக்குறுதிகளையும் பாஜக அளித்திருந்தது. இந்த நிலையில் இன்று முதலமைச்சராக பதவியேற்றுள்ள ரேகா குப்தா மார்ச் 8ஆம் தேதி முதல் மாதந்தோறும் பெண்களுக்கு 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றும் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற முன்னுரிமை அளிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். இலங்கை கடற்படையினரால் பிடித்துச் செல்லப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கும்படி மத்திய உள்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவித்து பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளை மீட்க உடனடியாக தூதரக நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்றும் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்றும் முதலமைச்சர் தனது கடிதத்தில் வலியுறுத்தியுள்ளார். நாவடக்கம் இல்லாத நாகரீகமற்ற மனிதர் என்பதை அண்ணாமலை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகிறார் என அமைச்சர் மா. சுப்பிரமணியன் விமர்சனம் செய்துள்ளார். அண்ணாமலையின் பேச்சு அரசியல் அநாகரிகத்தின் உச்சகட்டம் என்றும் அவர் சுயநினைவை இழந்த மனிதர் போல முதலமைச்சரையும் துணை முதலமைச்சரையும் பேசி வருவதாகவும் தேவைப்பட்டால் பிதற்றி வருவதாகவும் அமைச்சர் மா. சுப்பிரமணியம் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாற்றுக் கட்சியை சேர்ந்த சுமார் 5000த்திற்கும் மேற்பட்டோர் கடலூரில் நாளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைகின்றனர். முதலமைச்சர் நாளை கடலூரில் கள ஆய்வு மேற்கொள்ள உள்ளார். அங்கு அவர் பல்வேறு அரசு நிகழ்ச்சிகளிலும் திமுக நிகழ்ச்சிகளிலும் கலந்து கொள்ள உள்ளார். மஞ்சக்குப்பம் மைதானத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் 30,000 பேருக்கு முதலமைச்சர் நலத்திட்டங்களை வழங்க உள்ளார். முதலமைச்சரின் வருகையையொட்டி கடலூரில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. பிளே ஸ்டோரில் 119 செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. தேச பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இந்த செயலிகளை கட்டுப்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது.
இந்த நிலையில் சீனா, ஹாங்காங்குடன் தொடர்புடைய வீடியோ, வாய்ஸ் செயலிகளுக்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளது. டிக்டாக், ஷேரிட் போன் உள்ளிட்ட 100 செயலிகளுக்கு மத்திய அரசு கடந்த 2020ஆம் ஆண்டு ஏற்கனவே தடை விதித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் 2300 குழந்தைகள் மீட்கப்பட்டுள்ளதாக ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. மனித கடத்தலை தடுக்கும் பயிற்சி வகுப்புக்கு பிறகு ரயில்வே எஸ்பி ஈஸ்வரன் இன்று பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 2300 குழந்தைகள் மீட்கப்பட்டதாக தெரிவித்தார். ரயில்வே காவல்துறை, பாதுகாப்பு படை வீரர்கள் இணைந்து செயல்பட்டு குழந்தைகள் பாதுகாப்பை உறுதி செய்வதாகவும் எஸ்பி ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். மன ரீதியாக வலுப்பெறுவதற்கான வழிகளை முயற்சிக்க வேண்டும் என நடிகை சமந்தா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தனிமை மிகவும் பயமாக இருப்பதாக சமந்தா கூறியுள்ளார். கடந்த 3 நாட்களாக மொபைல், சோசியல் மீடியா உள்ளிட்ட எந்த ஒரு தொடர்பும் இல்லாமல் செலவிட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அது தன்னிடம் நிறைய மாற்றங்களை கொடுத்ததாகவும் மன அமைதியை அளித்துள்ளதாகவும் சமந்தா தெரிவித்துள்ளார். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளை முன்னிட்டு ஏழை எளிய மக்களுக்கு உதவிடுமாறு அதிமுக தலைமை வேண்டுகோள் விடுத்துள்ளது. கட்சியினர் ஆடம்பர விழாக்களை தவிர்த்து கண் தானம், அன்னதானம், இரத்த தானம் உள்ளிட்ட மருத்துவ முகாம்களை நடத்துமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஜெயலலிதாவின் 77வது பிறந்த நாள் வரும் 24ஆம் தேதி கொண்டாடப்பட உள்ளது. சாம்சங் தொழிலாளர்களின் உள்ளிருப்பு போராட்டம் தொழில் அமைதியை குலைக்கும் முயற்சி என நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மேலும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் நிறுவன கொள்கைகளுக்கு இணங்கி நடக்கவும் எச்சரித்துள்ளது. ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள சாம்சங் தொழிற்சாலையில் பணிபுரியும் தொழிலாளர்கள் தொழிற்சங்கம் வேண்டி நீண்ட போராட்டம் நடத்தினர். இந்த பிரச்சினை ஓய்ந்த நிலையில் மீண்டும் ஒரு பிரிவு தொழிலாளர்கள் கடந்த 16 நாட்களாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அறநெறிகளை பின்பற்றுமாறு OTT தளங்களுக்கும் சமூக வலைதளங்களுக்கும் மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய தகவல் ஒலிபரப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள உத்தரவில் OTT சமூக வலைதள நிகழ்ச்சிகளில் ஆபாசம், கொடூர காட்சிகள் உள்ளிட்டவை வருவதாக ஏராளமான புகார்கள் வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த காட்சிகளால் சிறார்கள் பாதிக்க வாய்ப்புள்ளதாகவும் அதனை தவிர்க்கும்படியும் மத்திய அரசு அறிவுறுத்தியுள்ளது. திரைப்பட இயக்குனர் ஷங்கரின் 10 கோடியே 11 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 3 அசையா சொத்துக்களை அமலாக்கத்துறை முடக்கியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. எந்திரன் பட காப்புரிமை தொடர்பான விவகாரத்தில் பதியப்பட்ட வழக்கில் இந்த நடவடிக்கையை அமலாக்கத்துறை மேற்கொண்டுள்ளதாக கூறப்படுகிறது. பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுள் கால நிவாரணம். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. தமிழ்நாடு காவல்துறையை ரொம்ப குறைவா மதிப்பிடுறீங்க மிஸ்டர் நிவாஸ். லஞ்சம் தவிர்த்து நெஞ்சம் நிமிர்த்தி வாழ்ற போலீஸ்காரங்க தமிழ்நாடு காவல்துறை. நேற்று நான் இன்று நீ திகில் கிளப்பும் அதிரடி ஆக்ஷன் திரைப்படம் OTT பிளஸில் ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது.
காணத் தவறாதீர்கள்.